ஒரு சமயம் சிறந்த இசை வல்லுநர்களான தும்புருவுக்கும் நாரதருக்கும் இடையே தமிழ் வீணை வாசிப்பில் யார் சிறந்தவர் என்ற போட்டி வந்தது. தீர்ப்பை பெற கைலாயம் சென்றனர். வழியில் அடர்ந்ததொரு வனம். வனத்தில் இருந்த சிறு குன்றில் ஆஞ்சநேயர் ராமநாம ஜபம் செய்து கொண்டிருந்தார். நாரதரும் தும்புருவும் தங்களுக்குள் ஏற்பட்ட போட்டியையும் சிவனை தரிசித்து தீர்ப்பு பெற இருப்பதையும் கூற, சரியான போட்டி என்று கூறிய ஆஞ்சநேயர், எனக்காக உங்கள் இசையை கொஞ்சம் வாசித்து காட்ட முடியுமா என்று கேட்க, இருவரும் தங்கள் யாழில் இசையை மீட்டி காட்டினர். அருமையாக மீட்டுகிறீர்கள், நானும் கொஞ்சம் உங்கள் யாழை மீட்டட்டுமா என்று அவர்களிடமிருந்து வீணையை பெற்ற ஆஞ்சநேயர் வாசிக்க, அண்ட சராச்சரமும் அப்படியே உறைந்து போனது. உலகமே இசையில் மயங்கி நிற்க, அனுமன் அமர்ந்த பாறை அப்படியே உருகி வழிய தொடங்கியது. வெட்கம் அடைந்த நாரதரும் தும்புருவும், கல்லையும் கரைய வைக்கிறதே இவரது இசை, திறமை இருந்தும் அடக்கத்துடன் இருக்க இவரிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தனர். இசைப்பதை நிறுத்திய அனுமன் வைத்த யாழ் உருகிய பாறையோடு ஒட்டிக்கொள்ள, இப்போது நீங்கள் மீண்டும் இசை வாசியுங்கள், யார் இசைக்கு பாறை உருகுகிறதோ அவரே சிறந்தவர் என்று கூற, அனுமன் பாதம் பணிந்த இருவரும் தங்கள் கர்வம் ஒழிந்தது என்று கூறி வணங்கி நின்றனர். அனுமன் மீண்டும் இசைக்க பாறை இளகி யாழ் கிடைத்தது.